என்னண்ணா அண்ணா என்னண்ணா 15 ஓடுறாரு? எது நடந்து காசு கொடுக்கறேன்னாங்க. அதை கேட்டு அந்த அப்படி 18 ஓடிட்டு இருக்காரு அவரு. காசு குடுக்கறது 15 ஓடுறாரு? ஆமா. என்ன அநியாயமா இருக்குதா? ஒண்ணும் கிடையாதுங்க. போன வருஷம் தீபாவளிக்கு அவர்கிட்ட காசு வாங்கியிருந்தேன். தீபாவளி வந்தது இல்ல. ஓ செலவுக்கு, தீபாவளி செலவுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கினேன். சரி, வாங்கி தீபாவளி நல்லா குஜால் தான் பண்ணிட்டீங்க. இப்ப ஒரு வருஷம் ஆகி போச்சா? கொடுத்துட்டீங்களா? ஒரு வருஷம் அந்த அதான் இன்னும் 2 நாள் வருதுல்ல தீபாவளி. கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பீராஜி நைட்டும் பகலும் வேலை செஞ்சு அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் நானு. ஓ இந்த ஒரு வருஷத்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க? என்ன பண்ண முடியும்? இன்னும் 9000 ரூபாய் தான் பாக்கி இருக்கு. அதான் இப்ப வந்தாரு. சரி, அடுத்த வேற தீபாவளி வந்துச்சுல. ஆமா. ஆனா இங்க வாங்கினேன். நீங்க இன்னொரு 11000 கொடுங்க, மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ஒரு 20000 நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. இத கேட்டதுதான் தாமசம். ஒண்ணுமே பேசல, டக்குனு பைக் எடுத்து பறக்குறான் அந்தால. ஓ இப்போ வாங்கி எப்ப தரேன்னு சொன்னீங்க? என்ன இப்ப என்ன தீபாவளிக்கு வாங்கிட்டா நம்ம எதுக்கு பொங்கலுக்கு மாத்தி பேசணும்? அடுத்த தீபாவளிக்குள்ள கொடுத்துருவேன். ஓ அடுத்த தீபாவளி குடுக்குறேன் அவ்வளவு போறான் அந்தால. அதுதானே எனக்கு ஒண்ணுமே புரியல. அநியாயமா குடுக்கன்னு சொன்ன பிறகு எப்படியா அவ்வளவு வேகமா ஓடுறான்? ஊர்ல பிறந்தோம் வாழ்ந்தோம் ஊரை விட்டு ஓடுறான் வந்திருக்கான். ஆமா, இது கூட நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கு? ஆனா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட, பெரும்பாலும் இந்த காசு வாங்குறவங்க இருக்காங்களா, ஆமா, அவங்கதான் இந்த ஊரை விட்ட ஓடுருவ இது பண்றோம் அது பண்ணுன்னு சொல்றது. பரவாயில்ல, ஆனா உண்மையே நீங்க நியாயமான ஆள் தானே? நான் ரொம்ப நியாயமான ஆளு, ஏமாத்த மாட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? அர்த்தமெல்லாம் கிடையாது. பாருங்க, ஒண்ணு இல்லாதவங்க கிடையாது நானு, தெரியும்ல? ஆமா, எங்கேயும் ஓட மாட்டேன். பாருங்க, ஆனா காசு மட்டும் அடுத்த வருஷம் தானே சொன்னீங்க? அது என்னன்னு ஒரு உடனே கொடுத்த நட்பு வர போயிடும், ரொட்டேஷன் பண்ணணும்ல. ஆமா, அதான் சொன்னேன். இதுக்கு அது 18 ஓடுறாரு. அதான் இப்ப வெயிட் பண்றேன். இப்ப திருப்பி வந்தாருன்னு வச்சீங்கன்னா தப்புன்னு மடக்கிடுவோம். ஆனா இந்த தெரு இல்லன்னா அடுத்த தெருல கூட வர மாட்டாரு அவரு. அடுத்த ஊர் வழியா பூந்து அப்படியே ஓடுறாரு. என்ன சொன்னீங்க? அப்படியே சொல்றீங்க? ஆமா. அப்ப இருங்க, நான் அந்த பக்கமா போயிடுறேன். சரி, ரைட், ஓகே ஓகே, நான் வரேன். பாருங்க.